ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி நம்ம லைஃப்பில் தேவைப்படக்கூடிய, அதாவது ஆங்கிலம் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய வேர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வேர்ட்ஸுக்கு என்ன சென்டென்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ஃபஸ்ட் ஒன். ஃபார். ஃபார்னா என்ன? காக, அதுக்காக, அதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மெயின் சப்ஜெக்டை பொறுத்து வரும். உனக்காக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உனக்காக. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இப்போ காக அப்படிங்கிறதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். அப்போ உனக்கு அப்படின்றதுக்கு யூ யூஸ் பண்ணுவோம். ஃபார் யூ, உனக்காக. செகண்ட் ஒன், ஆஃப். ஆஃப்னா என்ன? இன் அல்லது உடைய. லெக்ஸ் ஆஃப் டாக். லெக்ஸ் ஆஃப் டாக், நாயினுடைய கால்கள். அந்த டாகோட காலு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ உடைய. ஆஃப்னா என்ன? உடைய. அடுத்தது என்ன வேர்டுனா அண்டு. அண்டுனா என்னன்னா மற்றும், அதுவும் இதுவும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும். ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட், இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ஐஸ்கிரீம் மற்றும்க்கு என்ன வேர்டு? அண்ட். ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட். கிளியர்? நெக்ஸ்ட் அட். அட், இதோட மீனிங் என்ன? இல், அதனில், அதில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். அவ வீட்டில் இருக்கா, அவள் வீட்டில் இருக்கிறாள். அப்போ இந்த இடத்துல இல் எங்கே வந்திருக்கு? வீட்டில். அந்த வீடோடு சேர்ந்து அந்த வேர்டான இல் சேர்ந்து வந்திருக்கு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாமா? ஷீ இஸ் அட் ஹோம். ஷீ இஸ் அட் ஹோம், அவ வீட்டில் இருக்கா. ஃபிஃப்த் ஒன், இஸ். இஸ்னா என்ன? இருக்கிறது. ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். அவன் ஒரு மருத்துவர். இங்கே எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்கு. அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம டைரெக்டாக சொல்ல மாட்டோம். அவர் ஒரு மருத்துவர். அப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம இஸ் யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் அ டாக்டர். ஹீ இஸ் அ டாக்டர். கிளியர்? நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா? அஸ். அஸ்னா என்னன்னா அதை போல, அது மாதிரி, இந்த மாதிரி சொல்லுவோம். இதுக்கு நம்ம அஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். நான் சொல்வதை போல் செய். நான் சொல்கிற மாதிரி செய்யே. டூ அஸ் ஐ சே. டூனா என்ன? செய்கிறது. அஸ்னா அதை போல, மாதிரி. ஐனா என்ன? நான். சேனா சொல்கிறது. அப்போ நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? டூ அஸ் ஐ சே. ஆர். ஆர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர் யூஸ் பண்ணலாம். நாங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான், நாங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னு நம்ம சென்டென்ஸ் சொல்ல மாட்டோம். நாங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மறைமுகமான வாக்கியம் வருது இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் அனைவரும் மாணவர்களாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் வேர்ட் பி. பீனா என்ன? இரு. ஒரு சப்ஜெக்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பி அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் டாக்டராக இருப்பேன். நான் டாக்டராக இருப்பேன். ஐ வில் பி எ டாக்டர். ஐ வில் பி எ டாக்டர். ஆன். ஆன்னா மேலே. ஆன் மீன்ஸ் என்ன? மேலே, டேபிளுக்கு மேலே. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டேபிளுக்கு மேலே. ஆன் த டேபிள்.
on the table. to to means இக்கு அல்லது செய், அவனுக்கு, அவளுக்கு. இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம to யூஸ் பண்ணலாம். அவன் கிட்ட கொடு அல்லது அவனுக்கு கொடு, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? give to him. give to him. giveனா என்ன? கொடுக்கிறது. யாருக்கு கொடுக்கணும்? அவனுக்கு. இப்போ to him. give to him. அவனுக்கு கொடு. நெக்ஸ்ட் வேர்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஐ. ஐனா என்ன? நான். நான் ஒரு மாணவன் அல்லது நான் ஒரு மாணவி. நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. ஐ am a student. I am a student. இன். இன்னுனா என்ன? இல், அதனில், அதில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் அல்லது உள்ள. அது பேக்கில் இருக்குது. இதுக்கான மீனிங் என்ன? அது பேக்குக்கு உள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம இன் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் இன் த பேக். இன் த பேக், பேக்குக்கு உள்ளே இருக்கு. இட் இஸ் இன் த பேக், அது பேக்குக்குள்ளே இருக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் இட். இட்டுன்னா என்ன? இது. எனக்கு இதை பிடிச்சிருக்கு. எனக்கு இதை பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். ஐ லைக் இட். யூ. யூவோட மீனிங் என்ன? நீ அல்லது நீங்கள். நீ ஒரு நல்ல பையன். இப்போ நீ அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டு? யூ. யூ ஆர் அ குட் பாய். யூ ஆர் அ குட் பாய். நெக்ஸ்ட் வேர்ட் தட். தட்னா அது. ஒரு பொருளோ ஒரு மனிதனோ நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதுவும் ஒன்றே ஒன்று இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம that அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். thatனா என்ன? அது. அது என்னுடைய பேனா. அது என்னுடைய பேனா. அது. that. that is my pen. that is my pen. my penனா என்ன? என்னோட பேனா. கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க. திஸ். திஸ்னா என்ன? இது. இப்போ நம்மளுக்கு பக்கத்திலேயே ஒரு பொருள் இருக்கலாம். ஸோ ஒன்றே ஒன்று இருக்கும், அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம திஸ் யூஸ் பண்ணலாம். திஸ்னா என்ன? இது. இது என்னுடைய புத்தகம். இது என்னுடைய புத்தகம். திஸ் இஸ் மை புக். திஸ் இஸ் மை புக். மை புக்னா என்ன? என்னுடைய. திஸ்னா இது. நெக்ஸ்ட் வேர்ட் தே. தேனா என்ன? அவர்கள் அல்லது அவைகள். அவங்க அங்கே போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. தே வெண்ட் தேர். தே வெண்ட் தேர். தேனா என்ன? அவர்கள். வெண்ட்னா போயிட்டாங்க. தேர்னா என்ன? அங்கே. அவங்க அங்கே போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் ஃப்ரம். ஃப்ரம் மீன்ஸ் அதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். நான் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறேன். ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஹாவ். ஹாவ்னா என்ன? இருக்கு அல்லது ஒரு பொருளை ஒரு பர்சன் பொசசிவாக சொல்கிறாங்க அல்லது ஒரு விஷயத்தை பொசசிவாக நம்ம சொல்லும் பொழுது இருக்கு அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ஒரு பொம்மை இருக்கு. ஐ ஹாவ் அ டாய். ஐ ஹாவ் அ டாய். ஹிஸ். ஹிஸ்னா என்ன? அவனுடைய. அவன் புக்கு அங்கே இருக்கு. அவனுடைய புத்தகம் அங்கே இருக்கிறது. அவனுடையங்கிறதுக்கு என்ன வேர்ட் சொன்னேன்? ஹிஸ். ஹிஸ் புக் இஸ் தேர்.
ஹிஸ் புக் இஸ் தேர். இப்போ இதுலேயே இந்த சென்டென்ஸ்லேயே பாருங்க, தேர் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. தேர்னா என்ன? அங்கே. ஹிஸ் புக் இஸ் தேர், அவனுடைய புத்தகம் அங்கே இருக்கிறது. வித். வித்னா என்ன? உடன் அல்லது கூட அப்படின்னு அர்த்தம். அவங்க கூட போ, அவர்களுடன் செல். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவர்களுடன் செல் அல்லது அவங்க கூட போ. இந்த மாதிரி இடத்துல நம்ம வித் யூஸ் பண்ணலாம். கோ வித் ஹிம். கோ வித் ஹிம். வாஸ். வாஸ்னா என்னது? இருந்தது. வாஸ் மீன்ஸ் இருந்தது. அவன் விளையாண்டு கொண்டு இருந்தான். அவன் விளையாடிட்டு இருந்தான். ஸோ அது இருந்தான். இந்த வேர்டை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வாஸ் யூஸ் பண்ணலாம். ஹி வாஸ் பிளேயிங். ஹி வாஸ் பிளேயிங். அவன் விளையாடி கொண்டு இருந்தான். த. தனா என்ன? ஒரு. ஒன்னே ஒன்று இருக்கும் பொழுது நம்ம த யூஸ் பண்ணலாம். இது ஒரு கார். இது ஒரு கார். திஸ் இஸ் த கார். திஸ் இஸ் த கார். திஸ்னா என்ன? இது. கேன் யூ ரிமெம்பர்? திஸ் மீன்ஸ் இது. ஆர். ஆர்னா என்னது? அல்லது. ஆர் மீன்ஸ் அல்லது. டீ. டீயா அல்லது காஃபியா? டீ ஆர் காஃபி. டீ ஆர் காஃபி. பை. பைனா என்னது? ஆள். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது எதன் மூலமாக நடந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பை யூஸ் பண்ணலாம். இது என்னால் செய்யப்பட்டது. இது என்னால் செய்யப்பட்டது. திஸ் இஸ் டன் பை மீ. திஸ் இஸ் டன்னுன்னா என்னது? இதை செஞ்சு முடிச்சாச்சு. யார் செஞ்சா? பை மீ. என்னால். பை மீனா என்னது? என்னால். ஹேட். ஹேட் மீன்ஸ் இருந்தது. என்கிட்ட ஒரு கார் இருந்தது. ஐ ஹேட் அ கார். ஐ ஹேட் அ கார். நாட். நாட் மீன்ஸ் இல்லை. என்கிட்ட கார் இல்லை. ஐ டு நாட் ஹாவ் அ கார். ஐ டு நாட் ஹாவ் அ கார். பட். பட் மீன்ஸ் ஆனால். ஆனா அவ படிப்பா. But she will study. But she will study. What? What means என்ன? உன்னோட ப்ராப்ளம் என்ன? உன்னோட ப்ராப்ளம் என்ன? What is your problem? What's your problem? All. All means எல்லாம் அல்லது அனைத்தும். எல்லா யானையும் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. எல்லா யானையும் ஸ்லோவாக இருக்கு. ஆல் எலஃபென்ட்ஸ் ஆர் ஸ்லோ. ஆல் எலஃபென்ட்ஸ் ஆர் ஸ்லோ. வேர். வேர் மீன்ஸ் இருந்தன. நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். We were studying. We were studying. When. When means எப்பொழுது. When means எப்பொழுது. நீ எப்போ விளையாடுவ? நீ எப்போ விளையாடுவ? When will you play? When will you play? Next word is we. We means நாங்கள். நாங்கள் எல்லாரும் friends. We are friends. We are friends. There. Thereனா என்ன? அங்கே. There means அங்கே. என்னோட டாக் அங்கே இருக்கு. There is my dog. There is my dog. My dogனா என்னது? என்னுடைய நாய். Next word can. Can means முடியும். என்னால் இதை செய்ய முடியும். என்னால் இதை செய்ய முடியும். I can do it. I can do it. I canனா என்னது? என்னால் முடியும்.
டூ இட்னா இதை செய்வதற்கு. ஐ கேன் டூ இட். an மீன்ஸ் ஒரு. நான் ஒரு விமானத்தை பார்த்தேன். நான் ஒரு விமானத்தை பார்த்தேன். I saw an aeroplane. I saw an aeroplane. யுவர்னா என்ன? உன்னுடையது அல்லது உங்களுடைய. ஓகேவா? இது உன்னுடைய பேனா, இது உன்னோட பேனா. This is your pen. This is your pen. Which means எது? எது உன்னோட ட்ரெஸ்ஸு? எது உன்னோட ட்ரெஸ்ஸு? Which is your dress? Which is your dress? Which means எது? Your dressனா என்னது? உன்னுடைய ட்ரெஸ். theirனா என்ன? அவங்களோட அல்லது அவைகளுடைய. இது அவங்களோட புது வீடு. இது அவர்களுடைய புது வீடு. It is their new house. It is their new house. Set means சொன்னது. அவன் என்கிட்ட சொன்னான். அவன் என்கிட்ட சொன்னான். He said to me. He saidனா என்னது? அவன் சொன்னான். யார்கிட்ட சொன்னான்? To me. என்கிட்ட. If means all. நீ நல்லா படிச்சேனா பாஸ் ஆயிடுவ. இஃப்ன்றது இந்த வேர்டை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு விஷயம் இப்படி நடந்திருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இஃப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். நீ நல்லா படிச்சேனா பாஸ் ஆயிடுவ. இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். டூ மீன்ஸ் செய். உன்னோட வேலையை செய். உன்னோட வேலையை பண்ணு. Do your work. Do your work. Each means ஒவ்வொரு. நாங்கள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு gift கொடுத்தோம். நாங்கள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு gift-ஐ கொடுத்தோம். We gave each of them a gift. We gave each of them a gift. Aboutனா என்னது? அதை பற்றி. உங்களை பற்றி சொல்லுங்க. உங்களை பற்றி சொல்லுங்க. Tell me about yourself. Tell meனா என்னது? என்கிட்ட சொல்லுங்க. About yourselfனா உங்களை பற்றி. How means எப்படி. நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? How are you? How are you? அப்னா என்னது? மேலே. மேலையும் கீழையும். Up and down. Up and down. Till means அது வரை. இன்னைக்கு வரைக்கும். Till today. Till today. Up to means அது வரைக்கும். அதுவரை. 60% வரை. Up to 60%. Up to 60%. Only means மட்டும். அவனால மட்டும்தான் முடியும். அவனால மட்டும்தான் முடியும். Only he can do. Only he can do. Always means எப்பொழுதும். அவன் எப்பவும் இப்படி தான் செய்வான். அவன் எப்பவும் இப்படி தான் செய்வான். He always do like this. He always do like this. Her means அவளுடைய. இது அவளுடைய பொம்மை. This is her toy. This is her toy. ஆஃப்டர்னா என்ன? பிறகு அல்லது அப்புறம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நான் போவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம்
நான் போவேன். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஐ வில் கோ. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஐ வில் கோ.